நாட்டுப்புற பாடகர்கள். இன்னிசை பாடல் வந்த திசையில் நாம் நடக்கிறோம். சிவன் கோயிலுக்கு அருகே அந்த பாடகர்கள் கையில் தோல், கஞ்சரி, டமரு போன்ற இசை கருவிகளோடு பாடுகின்றனர். சுற்றியுள்ள கூட்டத்திற்கு இடையில் நாம் தலையை நுழைக்கிறோம். பாடல் பார்வதி தேவியின் தாயாகிய மேனகா தன் மகள் பார்வதி மற்றும் மருமகன் சிவன் பற்றி பாடுவதாக உள்ளது. கடவுளை கூட தங்கள் உறவாக பார்க்கும் இந்த நாட்டுப்புற பாட்டின் உணர்வும் இனிய இசையும் நம்மை அகம் குழையச் செய்கிறது. உமையே, உன் கதை கேட்டு மகிழ்ச்சி. உண்மை சொல் சிவானி. உன் கைப்பிடிக்கையில் வெறுங்கை என்றானே அபர்ணா. இந்திரரும் சந்திரரும் இன்றோ வாசலில் காத்து கிடக்கிறாரா? வந்தோள் வீரரும் சேனையும் தடுத்து மறுக்கிறாரோ? பித்தனென்று பேயனென்று ஊரார் பேச அத்தனையும் பொறுத்தோமே. வித்தை கலை கல்வி ஞானம் விலை நகராம் காசிக்கவன் அரசனாமே. அத்தகு அரியணையில் விஸ்வேஸ்வரி விஸ்வேஸ்வரன் இடம் உள்ளாயாமே. இறந்துண்டு உலகெல்லாம் திகம்பரனாய் திரிந்தே வாழ்ந்தானே. பரந்த கடல் போல் பெருஞ்செல்வம் படைத்தாள்கிறானாமே. கரந்தான் பிடித்துணை மணந்தால் அவன் சபை மாறிவிட்டதாமே. என்றும் மங்கா புகழ் விண் நிறைந்துவிட கௌரி அம்மே. நின்றோம் உயர்ந்து என்று மேல் நோக்கி திரும்பியதோ கண்ணே. நின்று முன் தொழுது ஏங்கும் தாசரதி தாசன் நிலை என்னே. பித்தனின் மனைவி. பாடகர்களில் ஒருவர், அந்த உமா கதையை சொன்னீர்கள், இங்கு வாழ்ந்த உமா கதையை சொல்லுங்கள். அவரையும் பித்தனின் மனைவி என்றே சொன்னார்கள் அல்லவா என்றார். பாடகர் சிரித்தவாறே, ஓ, கேட்டாயா செய்தி? சாரதா கணவனுக்கு பித்து பிடித்து விட்டதாம். இனி இவள் கதி என்னவாகுமோ என ஊர்க்கதை பேச உறவு வம்பிழுக்க வீட்டார் மூழ்கினர் துன்பத்தில். கதை சொல்ல கேட்டவர், அப்படியானால் ராமகிருஷ்ணர் உண்மையில் பைத்தியமாகிவிட்டாரா என்று கேட்டார். ஆமாம், அது இறைப்பித்து. உலக மயக்கத்தை தெளிய வைக்கும் ஞான பித்து. சொன்னால் புரியாது. காளி தேவியிடம் கொண்ட பக்தி பித்து. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் இதை கேட்டதும் என்ன செய்தார் தெரியுமா என்றார் வாய்ப்பாட்டுக்காரர். பாடக குழுவில் இருந்தவர், பித்தனுக்கு கட்டி வைத்தீர்களே என பெற்றோர்களை கடிந்து கொண்டிருப்பார். பாடகர் அதுதான் இல்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபமா என்ன? உள்ளதை உள்ளபடி ஏற்க எத்தகைய துணிவு வேண்டும்? ஏற்பது என்றால் என்ன? நாம் யோசிக்கிறோம், இது என்ன புதுக்கதையாயிருக்கிறது? துன்பம் தரும் சூழ்நிலையை மாற்றப் போராடினால்தானே துன்பத்திலிருந்து வெளியே வந்து இன்பம் காண முடியும். அதற்குத்தானே துணிவு வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு எதற்கு துணிவு? அப்படி ஏற்றுக்கொண்டால் துன்பத்திற்கு விடிவு உண்டா? சூழ்நிலை மாறுமா என்று தோன்றுகிறது. பாடகர் விளக்கத்தை தொடர்கிறார். ஊராடு மேடையோ தாறுமாறு, 100 பேர் குறைகளோ 100 மாறுதல் வேண்டுமெனில் ஈருமேது. பேருலகம் மாற்றுவதும் கையில் இல்லை, வேறுலகம் செல்ல ஏதும் வழியும் இல்லை. சீறுகின்றோர் சேரிரை போர் சோரவிட்டு சீருடனே உன் பணிகள் சிறக்கச் செய்வாய். ஆறு இது, வேறு எது? உலகம் அதுவே. வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த நாடகத்தில் வரும் காட்சி. உடன் வாழ்பவர்கள் நம்முடன் நடிப்பவர்கள். நாடகத்தின் காட்சியையோ மற்றவரின் நடிப்பையோ நம்மால் ஓரளவிற்கு மேல் மாற்ற முடியாது. நமது பங்கை அறிந்து சிறப்பாக நடிப்பது மட்டுமே நாம் செய்யக்கூடியது. கடினமான சூழ்நிலையில் நமது பங்கு என்ன என்று அறிந்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முனைய வேண்டும். மாறும் சூழ்நிலைகளையும் சுற்றியுள்ள மனிதர்களையும் மாற்ற சக்தியை வீணாக்க கூடாது. இதைத்தான் ஏற்றுக்கொள்வது என்கிறார்கள் பெரியவர்கள். சரி, வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டது, இனி நாம் என்ன செய்வது என்பதையே ஏற்பது என்கிறோம். ஊரெல்லாம் ராமகிருஷ்ணரை பித்தன் என்று சொன்னபொழுது சாரதா தேவியார் இப்படித்தான் யோசித்தார்.
எப்படியோ அவருக்கு பைத்தியம் என்பது கட்டுக்கதை. ஒருவேளை அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருக்குமானால் அங்கே அவரது அருகில் இருந்து பணிவிடை செய்வதே மனைவியாகிய என் கடமை என்று தன் தந்தையிடம் தக்ஷிணேஸ்வரம் போக அனுமதி பெற்று கணவனுக்கு சேவை செய்ய புறப்பட்டார். லட்சியத்தில் துணை. கூடியுள்ள மக்கள் ஆர்வத்தோடு கதை கேட்கின்றனர். கதை சொல்பவர் சொல்கிறார், குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எப்பொழுதும் இறை நினைப்பிலேயே மூழ்கியிருந்தார். கடவுளை தன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர் அவர். கடவுளை சார்ந்த உயர்ந்த வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். திருமணமான பிறகு ஒரு நாள் ஸ்ரீ சாரதா தேவியிடம் கேட்டார், ஆமாம் சாரதா, நீ என்ன என்னை உலகியலுக்கு இழுக்கவா வந்திருக்கிறாய்? பளிச்சென்று வந்தது சாரதா தேவியாரின் பதில். இல்லவே இல்லை, நான் ஏன் உங்கள் வாழ்வை குலைக்க வேண்டும்? உங்கள் பாதையில் உங்களுக்கு உதவவே வந்துள்ளேன். குருதேவரின் உயர் லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு உதவ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நம்மை நாம் உயர்த்தி கொள்வோம். கதையை நிறுத்திவிட்டு பாடல்களை பாட ஆரம்பித்தார் பாடகர். வாய்ப்பிழந்து கதை கேட்கும் நாம் யோசிக்கலானோம், இது என்ன அதிசய இல்லறம், தெய்வீக வாழ்வு, ஆசை தீண்டா தம்பதியினர். ஆமாம், சூழ்நிலையையும் மற்றவர்களையும் மாற்ற முயல்வதில்தான் நாம் எத்தனை சக்தியை செலவழிக்கிறோம். இவர்கள்தான் அதற்கு காரணம். அவர்கள் அப்படி செய்தால் நல்லது, இது இப்படி நடந்தால் நல்லது என்று நாம் எத்தனை முறை யோசித்து குழம்புகிறோம். உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி செயல்படுவது என முயலும் பொழுது ஒவ்வொரு கடினமான சூழலும் ஒரு வாய்ப்பாக அமைந்து நம்மை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் என்பது உண்மைதானே. குருதேவரின் கோயில். பாடகர்கள் தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதா தேவி கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்து நாம் கோயிலை நோக்கி நடை போடுகிறோம். எளிய தூய்மையான திருக்கோயில். உள்ளே வெள்ளை நிறத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திரு உருவம் நம்மை ஈர்க்கிறது. இவர் திருமுகம்தான் எத்தனை ஆனந்தமாக உள்ளது. எங்கோ இருக்கும் பரம்பொருளில் மூழ்கியவராய் அவரது திருவுருவம் உள்ளது. விவரிக்க முடியாத ஆனந்தமும் அமைதியும் நம் மனதில் நிறைகிறது. கோயில் பூஜாரி நம்மை அருகில் உள்ள குருதேவர் பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். குருதேவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் குலதெய்வமாகிய ரகுவீரருக்கு இன்றும் பூஜை செய்து வருகின்றனர். அவதார வரிஷ்டர் என சுவாமி விவேகானந்தர் வழிபட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எப்படி ஒரு எளிய குடிசை வீட்டில் பிறந்திருக்கிறார் என வியக்கிறோம். உலக மதங்கள் யாவற்றாலும் அறியப்படும் கடவுள் ஒருவரே என உலகுக்கு உணர்த்திய சமய வரலாற்றையே திசை திருப்பிய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்த வீட்டிற்கு முன் நாம் நிற்கிறோம் என்ற நினைப்பே நமக்கு புது ஆனந்தத்தை தருகிறது. எங்கே எது எப்படியோ அங்கே அது அப்படி. வயிறார உணவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. உண்ட களைப்பில் நாம் சற்று அமர்கிறோம். அட, பாடகர்களும் நம் அருகில் வந்து அமர்கின்றனர். இசை கருவிகளை ஒரு புறம் வைத்துவிட்டு களைப்பார அவர்கள் அமர்கின்றனர். நாம் பாடகரிடம், என்ன ஆனந்தம் உமா பாடல், சிறப்பாக இருந்தது என்று பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி சொன்ன கதைகளை கேட்டோம். பிறகு கோயிலுக்கு வந்துவிட்டோம். அதற்கு பிறகு என்ன கதை சொன்னீர்கள் என்று கேட்கிறோம். பாடகர், பிறகு அனுசரணை பற்றி கதை சொன்னோம். ஸ்ரீ சாரதா தேவியார், எங்கே எது எப்படியோ அங்கு அது அப்படி, எவரிடம் எப்படியோ அவரிடம் அப்படி, எப்பொழுதும் எது எப்படியோ அப்பொழுது அது அப்படி என்பார். இடம் காலம் மனிதர்களுக்கு ஏற்றபடி நாம் அனுசரித்து வாழ்வதில்தான் வாழ்க்கையின் வெற்றி உள்ளது என்ற அவரது கருத்து எங்களுக்கென்றே சொல்லப்பட்டதப்பா. நாங்கள் நாடோடிகள், பல ஊர் மனிதர்களை பார்க்க வேண்டியுள்ளது. அனுசரித்து போகாவிட்டால் வேலைக்கு ஆகுமா என்று கூறி நிறுத்தினார். நீங்கள் கடலலைகளை கண்டதுண்டா? அதில் நீந்தியதுண்டா?
அலையின் போக்கிலேயே போனால் நீச்சல் எளிது. எதிர்த்து நின்றால் மூழ்குவதற்கும் வாய்ப்புண்டு. அலைகளோடு போராடும் மனிதன் நீரை குடித்து கடலில் மூழ்கிவிடுகிறான். வாழ்க்கை கடலிலும் அப்படித்தான். ஏற்றுக்கொண்டு அனுசரித்து போனால் காற்றடிக்கும் திசையில் படகை ஓட்டுவது போல் இல்லையா அப்பா? நமது அறிவு மிக குறைவு. எது சரி எது தவறு என்று நமக்கு அவ்வளவு தெளிவாக புரிகிறதா என்ன? நமக்கு தெரியாத புரியாத நல்லது கூட எதிராளி பக்கம் இருக்கலாம். ஸ்ரீ சாரதா தேவியை மகாசக்தியின் அவதாரம் என்று சொல்கிறார்கள். ஜெகதாத்ரி, பகலா, சதி, குருமகா தேவி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மனித நிலையில் தன் தெய்வீகத்தையெல்லாம் மறைத்து கொண்டு எப்படி அனைவரையும் அனுசரித்து போனார்கள் தெரியுமா? தக்ஷிணேஸ்வரத்தில் அவர்கள் வாழ்ந்த இடமாகிய நகபத் எத்தனை சிறிய இடம் தெரியுமா? அதில் ஒருவர் கால் நீட்டி படுப்பதற்கு கூட முடியாது. அரிசி, பருப்பு மூட்டைகள், காய்கறி கூடைகள், குருதேவருக்கு உணவு வைக்கப்பட பானைகள் உள்ள உரிகள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும். அனைவரும் எழுந்து கொள்வதற்கு முன்னால் அதிகாலையிலேயே குளித்த பின் அறைக்கு சென்றுவிட்டால் வெளியிலேயே வரமாட்டார். சில சமயங்களில் பெண் பக்தைகளும் இங்கு தங்குவதுண்டு. காசிப்பூரில் குருதேவரின் இறுதி காலத்தில் சிகிச்சை கொடுத்த பொழுது அன்னையார் அவருக்கு சேவை செய்து வந்தார். காலையில் அனைவருக்கும் முன்னால் எழுந்து குளியலை முடித்துக்கொண்டு சமையலறைக்கு சென்று விடுவார். இப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே தெரியாத அளவுக்கு அடக்கமாக திரைக்கு பின்னால் வாழ்ந்தார் சாரதா தேவியார். எப்பொழுது எது எப்படியோ அப்பொழுது அது அப்படி. பாடகர் வெற்றிலையை மென்று கொண்டே கதை சொல்கிறார். இப்படியெல்லாம் கூட எதையும் யாரையும் குறை சொல்லாமல் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ முடியுமா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. பாடகர் தொடர்கிறார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் படிக்க வேண்டும், அதுவும் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று கூறுவார் அவர். அந்த காலத்திலேயே அவரோடு வாழ்ந்த ராது, சரளாதேவி என அனைவரையும் படிக்க ஊக்குவித்தார். சரளாதேவி என்பவரை அனைவரின் எதிர்ப்புக்கு நடுவிலும் செவிலியர் பயிற்சிக்கு அனுப்பினார். அவரை பொறுத்தவரை ஒருவர் கல்வி கற்பதன் பயன் சுற்றியுள்ள 4 பேருக்கு நல்லது செய்வதுதான். இப்படி காலத்துக்கு ஏற்ப அவரது சிந்தனையையும் செயலையும் மாற்றிக்கொண்டதனால்தான் அவரால் அனைவரோடும் ஒத்துப்போக முடிந்தது. எவரிடம் எப்படியோ அவரிடம் அப்படி. பாடகர்கள், நாங்கள் கோயல்பாரா ஜெகதம்பா ஆசிரமம் போகிறோம். அங்கிருந்து இன்றிரவு தேலோபேலோ போகிறோம். அங்கே இன்று திருவிழா. இரவில் வீதி நாடகம் இருக்கிறது. எங்களோடு வருகிறீர்களா என்று கேட்கின்றனர். நாம் மகிழ்ச்சியோடு அவர்களோடு கிளம்புகிறோம். நடக்கும் பொழுதே பாடகர் சொல்கிறார், அன்னையாரோடு நளினி, ராது என்பவர்கள் வாழ்ந்தனர். இருவருக்கும் பாம்புக்கும் கீரிப்பிள்ளைக்கும் உள்ள பொருத்தம். ராது திருமணத்திற்கு பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. அது கூடவோ குறையவோ ஆகுமானால் அவர்களுக்கு இடையே சண்டை வரும் என்று அறிந்த அன்னையார் என்ன செய்தார் தெரியுமா? அன்னையார் நளினியிடம், இதோ பார் நளினி, இந்த சீட்டில் ராதுவின் வீட்டிற்கு வேண்டிய பொருட்கள் குறிக்கப்பட்டுள்ளன. எவற்றை அனுப்பலாம் என்று நீ கொஞ்சம் பாரம்மா. பொறுப்பு கிடைத்தவுடன் நளினி, என்ன அத்தை நீங்கள், இவை எப்படி போதும்? அவர்கள் உங்களிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும். ராது பைத்தியம் போலதான், புத்தி சுவாதீனம் என்பதே அவளுக்கு கிடையாதுதான். அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் கஞ்சத்தனம் காட்டலாமா? உங்கள் கௌரவத்திற்கு ஏற்றாற்போல கொடுக்க வேண்டாமா என்று அதிகமான பொருட்களை பட்டியலில் சேர்த்தார். நமக்கு சிரிப்பாய் வருகிறது. பாடகர் சொல்கிறார், அன்னையார், இதோ பார், நீ என்ன செய்தாலும் சரி, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அவர்களின் அபிப்பிராயத்தை கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து பணிகளில் ஈடுபடுத்திவிட்டு நாம் சற்று தள்ளி தவறு நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பார்.
பாடகர்கள் பாடத் துவங்கினர். கரை புரட்டி ஓடும் காட்டாற்று வெள்ளம் நுரை திரட்டி கற்களையும் 100 திசை தள்ளும். விரைப்போடு எதிர்திசையில் செல்வதும் தகுமோ? விரைந்தோடும் காலத்தின் விதிமீறல் மதியோ? தரைதட்டித் தடுமாறும் பிணம் கட்டையுண்டோ? விரைந்தோடும் வெள்ளத்தோடு இழைந்தோட வேண்டும். ஆம், எத்தனை உண்மையான வார்த்தைகள் இவை! நாம் தான் எல்லாம் என எல்லாவற்றையும் நம் தலையில் போட்டுக்கொண்டும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட்டும் மன வருத்தத்தில் மூழ்கியிருக்கிறோம். கண்ணுக்குத் தெரியாத கையின் வழிகாட்டலில் சாலைக்கு வந்துவிட்டோம். பாடகர்களின் வண்டியில் அவர்கள் பாடல்களை கேட்டபடி கோயல்பாராவை நோக்கி பயணத்தை தொடர்கிறோம். எவரோ நமக்காக பயணத்தை திட்டமிட்டது போலல்லவா உள்ளது. கண்ணுக்குத் தெரியாத அந்த கையின் வழிகாட்டலில் நாம் கோயல்பாராவை நோக்கி பயணப்படுகிறோம். அங்கு யார் நமக்காக காத்திருக்கிறார்களோ? இதுவரை கேட்டவை ஏற்றுக்கொள்ளுதல். மாறும் சூழ்நிலைகளையும் சுற்றியுள்ள மனிதர்களையும் மாற்ற முயற்சி செய்து சக்தியை வீணாக்காமல் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முனைய வேண்டும். அப்படி உயரும் பொழுது சூழ்நிலைகளும் மனிதர்களுமே நமக்கு சாதகமாகி விடுவார்கள் என்பதே உண்மை. அனுசரித்தல். இடம், காலம், மனிதர்களுக்கு ஏற்ப நம்மை நாம் அனுசரித்து வாழும் பொழுது நாமும் நிம்மதியாக வாழ முடியும். சுற்றி இருப்பவர்களுடனும் நல்ல உறவு நிலைக்கும். சிந்தித்துச் செயல்பட. இது இப்படித்தான் நடக்க வேண்டும், இவர்கள் இப்படி இருந்தால் நல்லது என்றெல்லாம் எதிர்பார்த்து அதற்காக போராடி கிடைக்காமல் மனம் உடைந்து போவதை விட சற்று விட்டு கொடுத்து இனிமையாக பழகும் பொழுது வாழ்வே அமைதி பூங்காவாக மாறுவது உறுதி. இடம், காலம், மனிதர்களுக்கு ஏற்ப அனுசரித்து வாழும் பொழுது வாழ்க்கை இனிமையாக மாறுகிறது. எனக்கு வாய்ப்புகளே அமையவில்லை, சுற்றியிருப்பவர்களும் உதவவில்லை, வாழ்க்கையே இப்படியாகிவிட்டதே என்று புலம்பாமல் இதுதான் நிதர்சனம் என்று யதார்த்தத்தை புரிந்து ஏற்றுக்கொள்வோம். நாம் எப்படி செயல்படுவது, நம்மை எப்படி உயர்த்தி கொள்வது என்று முனையும் பொழுது நாமும் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இன்பமாக அமைதியாக வாழ்பவர்கள் என அனைவருக்கும் அனைத்தும் சாதகமாய் அமைந்து விடுவதில்லை. ஆனால் அவர்கள் வாழ்வின் சவால்களை ஏற்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை சூழல்களை சாதகமாக்கும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உண்மைகளை சிந்தித்து செயல்படலாமா?